உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ஆளுங்களை விட்டு அவ எங்க போயிருக்கா, யார் கூட போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லு. சரிண்ணா. 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள அவ எங்க இருந்தாலும் அவ இங்க திரும்பி வரணும். புரியுதா? இங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில உங்க பொண்ணு இங்க இருப்பா. எங்க போயிருந்த ஜானகி? அது நான் கோயிலுக்கு தான் அத்தை. ரகு அப்ப போய் பூஜை ரூம்ல உட்கார்ந்த வந்தா இது வரைக்கும் எந்திரிச்சு வரல. ஏன், என்னாச்சு அவருக்கு? பவானி கதிரேசன் இறந்து போனது அவரை ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணன் எதுவுமே சாப்பிடல, யாருக்கிட்டையும் முகம் கொடுத்தும் பேசல. நீ போய் பேசி பாரு ஜானகி. நான் பேசுறேன் அத்தை. நடந்ததுக்கு நீங்க செய்ய என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க ஏங்க உங்களை இப்படி வர்த்திக்கிறீங்க? ஊருக்கே நியாயம் சொல்றவரு இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. இதுக்கே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படிங்க? நீங்க அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. நம்ம சிவாவும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்க வேண்டியது. அவங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. அவசரப்பட்டது அவங்க இல்ல, அந்த பொண்ணு. அவங்க பொறுமையா இருந்து அந்த பொண்ணு வந்திருந்தாலும் இது சரியாகிற பிரச்சனை இல்ல ஜானகி. போன மானம் போனதுதான். அதை எப்படியும் சரி பண்ண முடியாது. இன்னைக்கு செத்தவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு செத்திருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க இன்னைக்கு சாகல. அந்த பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்ச நிமிஷமே அவங்க உயிர் போயிடுச்சு. ஓடிக்கிட்டு இருந்த மூச்சையும் இன்னைக்கு விட்டுட்டாங்க. என்னால எதை வேணாலும் மன்னிக்க முடியும். பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் துரோகம் பண்ணவங்களை மன்னிக்கவே முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.